ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராஜா ராணி சீரியலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சீரியல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார்த்திகோட அம்மா லட்சுமி இன்னும் செம்பா மேல கோவத்துல தான் இருக்காங்க. செம்பா வீட்டுக்கு ஏத்த மருமக இல்லைன்னு நீங்க பண்ணதுதான் பெரிய தப்பு. மனசுல ஒரு பெண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. கார்த்திகோட மனசு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி லட்சுமி ராஜசேகர் கிட்ட சொல்ல, ராஜசேகரோ எப்படியோ இப்போ செம்பா அந்த வீட்டுக்கு மருமக ஆயிட்டா, அதனால இனி அடுத்து பண்ண வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி செம்பா முதல்ல கோயில்ல போய் விளக்கேத்தணும், அப்புறம் அந்த வீட்டுல வந்து விளக்கேத்தணும். அதனால நீ கார்த்திகையும் செம்பாவையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போன்னு சொல்லி ராஜசேகர் அவரோட தம்பி சந்துரு கிட்ட சொல்ல, அவரும் சரியானு சொல்றாரு. ஆனா லட்சுமியும் செம்பாவை நான் அந்த வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்கல, வெறும் வீட்டு வேலையை செஞ்சா மட்டும் அந்த வீட்டோட மருமகளாகிட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திகோட சித்தப்பாவும், என்ன நீங்க இப்படி பேச மாட்டீங்களே, நீங்க அந்த மாதிரி ஆள் இல்லையேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விடிய காலம் கிச்சன்ல செம்பா அண்ணிகளுக்கு எல்லாம் காஃபி போட்டுட்டு இருக்க, வினு உடனே வந்து இதெல்லாம் ஒண்ணு யார் பண்ண சொன்னா, எல்லாத்தையுமே சந்தேக பாத்துக்குவாங்க, நீ முதல்ல வெளியவான்னு சொல்ல, செம்பாவோ அண்ணிகளுக்கு எல்லாம் டீ போடணும்னு ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க. ஆனாலும் வினு செம்பாவை கிச்சன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே கார்த்திகோட சித்தப்பாவும் ராஜசேகரும் கார்த்திகை கூட்டிட்டு செம்பா ரூமுக்கு போய் கோயிலுக்கு கிளம்ப சொல்ல, கார்த்திகோ எங்க போகணும்னு கேக்குறாரு. ராஜசேகரும் கோயிலுக்கு போறோம், கோயில்ல செம்பா முதல்ல விளக்கேத்திக்கிட்டு அப்படியே வீட்லயே வந்து விளக்கேத்தணும்னு சொல்ல, கார்த்திக்கும் 5 வருஷமா செம்பா தானே வீட்டுல விளக்கேத்துறான்னு சொல்ல, அதுக்கு ராஜசேகரும் அப்போ செம்பா மகளா விளக்கேத்துனா, ஆனா இப்போ மருமகளை விளக்கேத்தணும்னு சொல்ல, கார்த்திக்கும் எல்லாருக்கும் முன்னிலையிலும் செம்பா விளக்கேத்துறது கஷ்டமான விஷயம், இந்த 2 பேர் முன்னாடி மட்டும் தான் விளக்கேத்த முடியும்னு சொல்ல, ராஜசேகரும் அதெல்லாம் மறுபடி நடக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் காலையில விடிஞ்சதும் அர்ச்சனா பெட்ல இருந்து எழும்பி செம்பானி கூப்பிட்டு லெமன் ஹனி கேக்குறாங்க. அர்ச்சனாவுக்கு செம்பா வீட்டுல இல்லாதது தெரியாததுனால திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. அர்ச்சனாவோட ஹஸ்பண்டும் செம்பா இப்ப வேலைக்காரி இல்ல மருமகள் ஆகிட்டேன்னு சொல்ல, அர்ச்சனாவும் அதை நான் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகும் செம்பாவும் கோயிலுக்கு போய் ஏற்கனவே கார்த்திகோட வீட்டுக்கு வந்து சாமியாரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சாமியாரும் எல்லாம் கடவுளோட திட்டப்படிதான் நடக்கும், உங்களுக்கு அடுத்து புயல் வருமா இல்ல புன்னகை வருமானு அவன் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி சாமியை கும்பிட கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திகோட அக்கா நந்தினி தூங்கிட்டு இருக்க, அவங்க பொண்ணு வந்து எழுப்பி காப்பி கேக்குறாங்க. அதுக்கு நந்தினியும் செம்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் செம்பா அத்தை வீட்டுல இல்லன்னு சொல்ல, நந்தினியும் அவ செம்பாவை அத்தைன்னு சொன்னதும் பிடிக்காம செம்பா பத்தி நினைச்சு கோவத்துல இருக்கிறாங்க. இது போல வடிவோட ரூம்லயும் வடிவோட ஹஸ்பண்ட் வடிவு கிட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல, வடிவும் ஆனா காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும், அந்த செம்பா எங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவரும் நீ போய் செம்பா முழிச்சுட்டானே பாத்துட்டு வா, எவ்வளவு நேரமாயும் செம்பாவை காணலன்னு சொல்ல, வடிவும் கோவமா செம்பாவை பார்க்க போறாங்க. கார்த்திக் செம்பா கார்த்திகோட சித்தப்பா 3 பேரும் சாமி கிட்ட வேண்டுறாங்க. 3 பேருமே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நல்லபடியா வேண்டுறாங்க. ஆனா வீட்லயோ வடிவு செம்பாவை தேடி கிச்சனுக்கு வந்து காஃபி கேட்க, இன்னும் கிச்சன்ல இருந்து வெளியே வந்து செம்பாவை அண்ணன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான், காஃபி வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தியக்கா போட்டு தருவாங்கன்னு சொல்ல, அதே நேரம் அர்ச்சனாவும் நந்தினியும் வராங்க. அப்படியே ராஜசேகரும் அங்க வந்து இப்படி செம்பாவை நீங்க கூட்டிட்டு போய் வீட்டுல விளக்கேத்த வைக்கணும்னு அர்ச்சனா வடிவு கிட்ட சொல்ல, அவங்களும் அதுக்கு மறுக்கிறாங்க. அதனால ராஜசேகரும் வினு கிட்ட பூஜை ரூம் ரெடி பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கம் கோயில்ல அந்த சாமியாரும் செம்பா பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசுறாரு. செம்பா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிப்பான்னு சொல்ல, செம்பாவும் அப்படி என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதோன்னு யோசிக்கிறாங்க. அப்படி இந்த எபிசோடு முடியுது. அப்படியே அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு போட்டுட்டாங்க. அதாவது அடுத்த எபிசோட்ல அர்ச்சனாவும் வடிவும் மாமியார் லட்சுமி கிட்ட போய் கார்த்திக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ண வச்சு அவங்க 2 பேருமே சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சிடலான்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதனால நீங்களே திவ்யாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் வடிவும் திவ்யாவுக்கு போனை போட்டு மாமியார் லட்சுமி கிட்ட போனை கொடுத்து வர சொல்றாங்க. அவங்களும் ஹலோன்னு சொல்ல, அந்த பக்கம் இருந்து திவ்யாவும் ஹலோன்னு கேக்குறாங்க. அதோட அந்த வீடியோ கட் ஆகுது. சோ அடுத்த எபிசோடு இதோட விறுவிறுப்பா இருக்கும்னு நம்பலாம். லட்சுமி திவ்யா கிட்ட என்ன பேச போறாங்க, லட்சுமி திவ்யாவை வீட்டுக்கு கூப்பிடுறதுனால திவ்யா உண்மையில வீட்டுக்கு வந்தாங்களா, அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்க போகுது, அப்படி திவ்யா திரும்ப வீட்டுக்கு வர்றதுனால கார்த்திக் திவ்யா வீட்டுக்கு வரா அப்படின்னு அடுத்து வரக்கூடிய எபிசோட நம்ம பார்க்கணும். இந்த 43வது எபிசோடு சம்பந்தமான போட்டோஸ் நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீரியல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் பண்ணுங்க.